கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். அருமையானவர்களே, நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்தமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வாக்குத்தத்தமும் ஆண்டவர் இந்த வருடம் கொடுத்திருக்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசித்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கவனிங்க, இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கடந்த வாரங்கள்ல இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து அநேக காரியங்களை நாம் தியானித்தும். பாருங்க, நான் சுருக்கமா 2-3 காரியங்களை கொஞ்சம் வேகமா சொல்ல விரும்புகிறேன். நியூ இயர் சர்வீஸ்ல நம்ம என்ன தியானிச்சோம்னா, நம்ம ஊழியம் செய்யணும். ஆக்சுவலா இந்த வாக்குத்தத்தம் வருவதற்கான காரணமே இதுதான். ஆகாய் செருபாபேலை அங்க இருக்கிற எல்லா தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டு அதை கட்டுவதற்கு இது நேரம் இல்ல, இன்னும் டைம் வரல, இன்னும் எங்க பிரச்சனைகள் மாறல, இன்னும் எங்க கடன் பிரச்சனை மாறல, இன்னும் எங்க போராட்டங்கள் மாறலன்னு தாமதிக்கிறீங்க. இது தாமதிக்கிற நேரம் அல்ல, இது ஊழியம் செய்கிற நேரம், இது எழும்புகிற ஒரு நேரம். ஏன்னா பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு அவன் ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னமும் தாமதித்துக் கொண்டிருக்கிறீங்களே, அப்படி தாமதிக்க கூடாது. நீங்க எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி நியூ இயர் சர்வீஸ்ல உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீங்க கேட்டீங்க. ஆமென். முதலாவது வாரம் நம்ம அப்படியே அதை தொடர்ந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெறுவதற்கு, அதாவது இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஆமென். அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் குறை இருக்காது அந்த ஆசீர்வாதத்துல. ஆமென். ரெண்டாவது நான் சொன்னேன், எல்லாம் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனிதன் எல்லா மனிதனை விட அவன் கொஞ்சம் எப்படி இருப்பான்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமென். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்க நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதோடு கூட சேர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை கடந்த வாரங்கள்ல உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்குங்களா? என்ன சிரிக்கிறீங்க? ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 3 காரியம் சொன்னேன். இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? வெரி குட். டக்குன்னு சொல்லுங்க சீக்கிரம். வெரி குட். இஸ்ரவேலே, கர்த்தரை நீ என்ன பண்ணு சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்ற வசனத்தை வச்சு நான் உங்களோடு கூட சில காரியங்களை சொன்னேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க. என்னையிலிருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவீங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க முழுசா கர்த்தரை நம்புறீங்களோ, என்றைக்கு நீங்க முழுசா கர்த்தரை சார்ந்து கொள்றீங்களோ, அன்னையிலிருந்து நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவீங்கன்னு சொல்லி கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னேன். 2வது ஆலோசனை என்னது? எப்படி நோவாவுக்கு சேம் காம் யாபேத் என்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல காம் என்பவன் சபிக்கப்பட்டவனா மாறுகிறான். ஏன்? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தகப்பனால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன், கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன் சாபங்களை வாங்கினதற்கான காரணம் என்னன்னா, அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை என்ன பண்ணானா எல்லாருக்கும் அறிவிக்கிறவனா இருந்தான். ஆமென். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னா சேம் போல யாபேத் போல இருக்கணும். அவங்க 2 பேர் என்ன பண்ணானுங்கன்னா தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்போ கவனிங்க, நிர்வாணம்ன்றது குறைகள், நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடுகள். நம்ம கிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா குறை பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. குறை பேசக்கூடாது. முக்கியமா நான் சொன்னேன், ஊழியர்களை பத்தி யாருக்கிட்டையும் யாரோட என்ன பண்ணக்கூடாது, குறை பேச. உங்ககிட்ட அப்படி யாருன்னா ஊழியரை பத்தியோ சபையை பத்தியோ ஊழியத்தை பத்தியோ என்னங்க நடத்துறாங்க என்னங்க பண்றாங்க அப்படின்னு யாருன்னா பேசினா அவங்க கூட சேராதீங்க, விட்டுருங்க. ஆமென். என்ன பண்ணுங்க, அப்படியெல்லாம் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க கூட சேராதீங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஆவி நல்ல ஆவி கிடையாது, கெட்ட ஆவி அது அப்படின்லாம் நான் சொன்னேன். ஆமென்.
அப்போ குறை பேசக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா, புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு பாஸ்டர் ஜெப நேரத்தில், இப்போ ஜெப டீம்னு ஒரு டீம் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சில காரியங்கள் நான் சொல்லுவேன். எதுக்காக சொல்றேன்னா ஜெபத்துக்காக சொல்லுவேன். பாஸ்டர் அவங்கள பத்தி பேசிட்டாரே நீங்க நினைச்சிடக்கூடாது. உஷாரா இருக்கணும். நம்ம கொஞ்சம் பேசுறது ஜாக்கிரதையா பேசணும் பாருங்க. அதாவது ஜெப டீம் கிட்ட, ஜெப குழு கிட்ட சில குறைகளை நாங்க சொல்லுவோம். இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கு நான் சொல்லுவோம் பாருங்க. அதெல்லாம் நீங்க ஜெபிப்பதற்காக சொல்ற ஜெப குறிப்புகள். பாஸ்டர் குறை பேசுறாரு நீங்க நினைச்சிட கூடாது. புரியுதுங்களா? என்னங்க புரியுதுங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிகள் போய் ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட அப்படி சொல்லிடக்கூடாது. ஆமென். ஜெப குறிப்புல கூட நான் சொல்லும் போது சொல்லுவேன், இது உங்களுக்காக தான் சொல்றேன், வேற யார்கிட்டயும் சொல்லிடாதுங்கன்னே சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையாக்கா? ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும். சரி கவனிங்க. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, நிர்வாணத்தை மூடுகிறவர்களா. அதாவது மரியாள் கிட்டதான் பரலோகம் என்ன பண்ணுதுன்னா டீல் பண்ணிட்டே இருக்கு தேவதூதன் அனுப்பி. ஆனா யோசேப்பு மரியாளுடைய குறைய வெளிப்படுத்தாம அதை மூடினபடினால் பரலோகம் இப்ப யாரை பெருசா பாக்குதுன்னா யோசேப்பை பெருசா பார்த்து, அதுக்கப்புறம் பரலோகம் யாரோட டீல் பண்ணுச்சுன்னா யோசேப்போட டீல் பண்ணுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? குறை பேசாதவங்களா இருக்கணும். ஆமென். முடிவு எடுத்தீங்களா? போன வாரம் கடந்த நாட்கள்ல முடிவு எடுத்தீங்களா? தீர்மானம் எடுத்தீங்களா? சரி, நல்லது. மூணாவதா ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஆமா, உங்க தசம பாகங்கள் என்ன பண்ணும்? முதல்ல சொன்னேன் எப்படி கொடுக்கணும்? முதல்ல ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன பண்றான்? கடன் கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? கர்த்தருக்காக கொடுக்கணும். முதல்ல ஏழைக்கு கொடுக்கணும், அப்புறம் கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது உங்க தசம பாகங்களை சரியா நீங்க கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதற்கான பலனை நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட ஆலோசனையாய் பகிர்ந்து கொண்டேன். ஆமென். அதை தொடர்ந்து கர்த்தர் திரும்பவும் ஆண்டவர் இந்த வசனத்தையே என்கிட்ட காண்பித்து இன்னும் சில காரியங்களை, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்பதற்காக, மாச கடைசி வந்துட்டு பிரதர், இங்க இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறின மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் இன்னும் சில ஆலோசனைகளை, ஏன் இதை திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறாரு தெரியுங்களா? ஏன் இந்த வாக்குத்தத்தம் திரும்ப திரும்ப நம்மள சுத்தி சுத்தி வருது தெரியுமா? உங்களுக்கு அது நிறைவேற போகிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பார்வோனுக்கு கனவு ரெட்டித்ததான். யோசேப்பு கிட்ட சொல்றாரு, பார்வோன் பார்வோன் இந்த கனவு எனக்கு ரெட்டித்தது அப்படின்றார். உடனே யோசேப்பு சொல்றாரு, ஐயா உங்களுக்கு இந்த கனவு ரெட்டித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இது தீவிரித்து நடக்க போகிறது, இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. அதனாலதான் தேவன் உங்களுக்கு இதை ரெட்டிப்பா காமிச்சிருக்கிறார் என்றார். ஆமென். ஏன் இந்த வாக்குத்தத்தம் திரும்ப திரும்ப சபையில பேசப்படுகிறது? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கர்த்தர் உங்களை இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு உங்களை பேசிட்டே இருக்கிறார்னா இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் அந்த வசனத்தை வாசிச்சலாம். ஆகாய் 2:19 எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, இந்த வார்த்தையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் என் கண்கள்ல ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சாரு பாருங்க. அதுதான் என்னதுன்னா நான் என்கிற வார்த்தை. ஆமென். இன்னைக்கு அந்த நான் என்கிற வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். ஐ அல்லது ஐ ஆம், ஐ வில் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாருங்க. இந்த நான் என்கிற வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். கவனிங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே போன பிரசங்கத்துல சொன்னேன், 2 விதமான மனிதர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு மனித, அதாவது 2 விதமான நபர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னா மனிதர்கள். யாருங்க? ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு தன் மரண காலத்துல தன் பிள்ளைகளை எல்லாம் கூடி வர செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். இப்படி நம்முடைய முற்பிதாக்களை பார்ப்பீர்களானா அவங்க பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இது மனிதனுடைய ஆசீர்வாதம். 2வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது என்னதுன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது. ஆமென். இந்த வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு மனிதன் நம்மை ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தம் அல்ல. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமென். அப்ப இந்த நான் அப்படின்ற இருக்கிற இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா யாவாகிய தேவனை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
இந்த ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு நாமம் மறைந்திருக்கிறது. அந்த நாமம் தான் இயேசு என்கிற நாமம். ஆமென். எல்லா நாமத்திலும் மேலான ஒரு நாமம். அல்லேலூயா. நீங்க இந்த காலை நேரத்துல எந்த பிரச்சனையில வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன். ஆனா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இந்த நாள்ல வந்திருக்கிறார். ஆமென். ஏகோவா ஷாலோமாக, ஏகோவா ரொபேக்காவாக, ஏகோவா மெகாதிஸாக, ஏகோவா ஈரேவாக, ஏகோவா ஷாலோமாக வெளிப்பட்டு கொண்டிருந்தவர் இந்த நாள் எப்படி வெளிப்படுறார் தெரியுங்களா? இயேசு என்கிற நாமத்தில் வெளிப்படுகிறார். ஆமென். அந்த நாமத்துல உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனும் இருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ள உங்களுக்கு வேண்டிய எல்லா சுகமும் இருக்கிறது. அந்த நாமத்துல உங்க ஜெபத்துக்கு வேண்டிய எல்லா பதில்களும் அந்த நாமத்துக்குள்ள ஒளிந்திருக்கிறது. ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார்னா, யாவாகி தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அடோனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடோனாய் தேவனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு மகாராஜாவாக அவர் வந்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிங்க. சத்தமா மன்னிக்கணும், கொஞ்சம் கவனிங்க. ஒரு சில காரியங்களை கொஞ்சம் வேகமா உங்களோட நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னன்னா, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அந்த சம்பவத்துல 2 பேர் நான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் நான் சொல்றாங்க. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்னோட. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்க ஒருத்தன் நான் அப்படின்னு சொல்றான். அவன் நான் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். 14வது வசனம் பாருங்க. திரும்ப அவன் என்ன சொல்றான்னு, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நபரை குறித்து படிக்கிற. அவன் யாருன்னா பிசாசு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, இவன் என்ன சொல்றான்னா, நான் 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 ஏறிடுவேன், நான் இதை செஞ்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தலாம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல அவன் சொல்ற நானை பார்த்து பயந்து கொண்டிருப்போம் பாருங்க. உன் வாழ்க்கையை நான் இல்லாம பண்ணிடுவேன், உன்னை நான் ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன், உனக்கு நான் கடன் பிரச்சனையை கொடுத்து உன் வாழ்க்கையை முழுகடிச்சிருவேன், உன் வாழ்க்கையில வியாதியை கொடுத்து உன்னை இல்லாம பண்ணிடுவேன், உன்னை சோர்ந்து போக பண்ணுவேன், உன் ஆசீர்வாதத்தை நான் இழக்க பண்ணுவேன், உன் பிள்ளைகளை இழக்க பண்ணுவேன்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருப்பான். நான் 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 சொல்லிட்டே இருப்பான். இந்த பைபிள்ல அவன் நான் நான் சொன்னானே, அது நிறைவேறிச்சான்னு பாத்தீங்கன்னா நிறைவேறல. ஆமென். சொல்லுங்க, என்னாச்சுங்க? வசனம் அப்படித்தானங்க இருக்குது. நான் அவன் 14 படிக்கிற பாருங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயேன்னு வருது. ஆமென். பிசாசு நான் ஏறிடுவேன், வானத்துக்கு ஏறிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு என்னென்னவோ கனவு கட்டி ஏறான் பாருங்க. கர்த்தர் அவனை அங்கிருந்து தள்ளுறார். அவன் அகாலமான பாதாளத்துல விழுந்து போனான். ஆமென். உங்க வாழ்க்கையில கூட இந்த பிசாசானவன் நிறைய நேரங்களில் உங்க வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு, உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும்படிக்கு, உங்க வாழ்க்கையை இல்லாம பண்ணும்படிக்கு பல காரியங்களை செய்யறான். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா? அவன் விழுந்து போறான், அவன் தோத்து போறான். நம்மளதான் கர்த்தர் ஜெயிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் ஏகோவா நிசி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து பாடலாங்க. ஏகோவா நிசி, ஏகோவா நிசி. சத்தமா சொல்லுங்க, ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, ஏகோவா நிசி, ஏகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி. சத்தமா பாடுங்களேன் தயவுசெய்து எல்லாம் சபையார். எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. பிசாசானவன் என்ன பண்றான்னா, ஒவ்வொரு நாளும் நான் பண்ணிடுவேன்,
உன் வாழ்க்கையை நான் சீரழிச்சிடுவேன், உன் வாழ்க்கையை நான் இல்லாம பண்ணிடுவேன், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழக்க கர்த்தர் வந்து புது வருஷத்துல இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரா? நான் அதை உன் வாழ்க்கையில இருந்து எடுத்துருவேன், இதை பண்ணிடுவேன், அதை பயங்கரமா மிரட்டுவான் பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுல அந்த அதிகாரத்துல 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் இங்க ஒருத்தர் நான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 24வது வசனம், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்றாரா? அல்லேலூயா. இங்க ஒருத்தர் சொல்றார் நான் ஐ ஆம் அப்படின்றாரு பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? ஹலோ பிரதர், இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நான் 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 சொல்லிட்டே இருந்தான். அவன் நினைத்திருக்கிறபடி அல்ல, அவன் நினைத்திருக்கிறபடி அல்ல, கர்த்தர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருகிறது இல்ல, சத்துரு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பிளான் இல்ல, அவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற பிளான் அல்ல, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆமென். இந்த நான் தான் யாவாகி தேவன். ஆமென். யெகோவா தேவன். ஆமென். மோசே கிட்ட சொல்றார், நான் யெகோவா அப்படின்றார் பாருங்க. ஆமென். யெகோவாவுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கையை பார் ஆணியை பார் என்ற அர்த்தம். ஆமென். உங்களுக்காக எனக்காக உங்களை எண்ணி அவர் சும்மா எல்லாம் மீட்டெடுக்கலைங்க, தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார், தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை தொடரவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. உங்க முடிய கூட எவனாலும் தொட முடியாதுங்க. ஆமென் சொல்லுங்க சத்தமா. உங்களை அந்த அளவுக்கு செக்யூரா கர்த்தர் வச்சிருக்கிறார். அவன் வேணா உங்க வாழ்க்கையில சும்மா பயமுறுத்துற மாதிரி சில காரியங்களை கொண்டு வரலாம். ஆனா அவன் தோத்து போனவன், அவன் மூளை இல்லாதவன், தலையிலே சிங்காசனத்துல கர்த்தர் என்ன பண்ற, சிலுவையில நசுக்கிட்டாருங்க. சிலுவையில என்ன பண்ணிட்டாரு? தலைய. அப்ப தலை நசுக்கப்பட்டவனுக்கு மூளை இருக்குமா? சொல்லுங்க சத்தமா. அவன் மூளை இல்லாதவன், அவன் தோற்று போனவன், அவன் தோற்றுக்கொண்டேதான் இருப்பான். நம்முடைய கர்த்தர் யெகோவா நிசி. ஆமென். இந்த நாள் அவர் சொல்ற, நான் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னா ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சில நேரங்கள்ல இந்த சத்துரு கொஞ்சம் பயத்தை கொண்டு வருவோம் பாருங்களேன். யோபின் வாழ்க்கை எப்படிதான் என்ன பண்றான்னா, அப்படியே பிள்ளைகளை எடுக்கிறான், சொத்து பத்தை எடுக்கிறான், என்னென்னவோ பண்றான், மனைவி அவனுக்கு விரோதமா திருப்பி விடுறான், நண்பர்களை யோபுக்கு விரோதமா திருப்பி விடுறான், என்னென்னவோ பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம், யோபுன்ற ஒரு மனுஷன் வாழ்ந்ததாவே இருக்க கூடாதுன்னு என்னென்னவோ செய்யறான் பாருங்க. ஆனா கர்த்தர் யோபின் வாழ்க்கையில் இடைப்பட்டு அவன் இழந்து எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்து அவன் ஆசீர்வதிச்சார்னு பாக்குறோம். ஆமென். இந்த வேதத்துல அவனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து, பிசாசு ஒரு தோற்றுப்பானவன், அவன் நினைத்திருக்கிறது நடக்காதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். யோபின் வாழ்க்கையில பிசாசு நினைச்சது இல்லைங்க, கர்த்தர் நினைத்தது நடந்தது. ஆமென். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ஆனா அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு அவர் நினைத்திருக்கிறபடி நம்மளை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். நான் சொல்றேன், புது மாசத்துக்குள்ள போற உங்களுக்கு, பழைய இந்த மாசத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர் நினைத்திருக்கிறபடி தான் நடக்கும். ஆமென். அவர் என்ன நினைச்சாருங்க? என்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு நினைச்சிட்டார். ஆமென். அவர் ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உங்க தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. என்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது அதிகாரம் ஆதியாகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வானத்தையும் பூமி கர்த்தர் என்ன பண்றன்னா ஒழுங்காக சிருஷ்டிக்கிறார். அவர் ஒழுங்கின் தேவன். அப்படியே ரொம்ப அற்புதமா ஒழுங்காக அவர் சிருஷ்டிக்கிறார் பாருங்க. ஆனா 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும், சத்தமா சொல்லுங்க, ஒழுங்கின்மையும். எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, அந்த பிசாசு விழறான் பாருங்க, அகால பாதாளத்தில் விழுந்தான்னு படிச்சோம் இல்லையா? அவன் என்ன பண்றான், அந்த பூமியை பிடிக்கிறான், பிடிச்சு விழும்பொழுது பூமியை பிடிக்கிறான். எழுந்து பார்த்தா கர்த்தர் உண்டாக்கின பயங்கரமான அற்புதமான ரொம்ப அழகான சிருஷ்டிப்ப அவன் பார்த்து ஆண்டவரை எதிர்க்க முடியாது இல்லையா, ஆண்டவரோட யுத்தம் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவன் என்ன பண்றான்னா, ஆண்டவர் படைத்திருக்கிற சிருஷ்டிப்பு மேல கையை வச்சு இந்த பூமியை ஒழுங்கின்மையுமா மாத்திரான் பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் படைச்ச பூமியை நாசம் பண்ணிட்டோம், ஆண்டவர் படைச்ச பூமியை இல்லாம பண்ணிட்டோம், அவர் உண்டாக்கி வைத்த எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறான். 3வது வசனமே சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை பார்த்து அப்படின்னு. ஆமென். ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறார்.
அவன் என்னென்னத்தெல்லாம் ஒழுங்கின்மையுமா மாத்தினானோ எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியின் மேல சத்துரு நினைச்சது இல்லைங்க, கர்த்தர் நினைத்தது தான் நடந்தது. ஆமென். உங்க வாழ்க்கையில நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப அற்புதமான வாழ்க்கை, கர்த்தரை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, கர்த்தரோடு உலாவுகிற வாழ்க்கை. சத்துரு நினைச்சான் எதனா ஒண்ணு பண்ணி எப்படின்னா பிரிக்கும் நினைச்சு பிரிச்சுட்டான். பிரிச்சது உண்மை. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டது உண்மை. தேவ பிரசன்னத்தை இழந்தது உண்மை. தேவனோடு இருந்த உறவுகளை இழந்தது உண்மை. ஆனா அது நிரந்தரமா மாறிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிதாவாகி தேவன் அந்த உறவை புதுப்பிப்பதற்காக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். உடைந்த போன உறவு ஒட்டப்பட்டதுங்க. ஏதேன் தோட்டத்துல ஒரு உறவை இழந்து போனா கல்வாரி சிலுவையில கெத்செமனே தோட்டத்துல அந்த உறவை கர்த்தர் ஒட்ட வச்சார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. முதல் ஆதாம் மூலியமா மனித குலத்துக்கு மிகப்பெரிய சாபம் வந்தது. மனிதகுலம் தேவ பிரசன்னத்தை இழந்து போனது. ஆனா இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வந்து அந்த உறவை ஒட்ட வைத்தார். ஆமென். பிரிவினையா இருந்தவர்களை அவர் என்ன பண்ணார்னா சமாதானப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கையில கூட பிசாசு நினைச்சது இல்லைங்க, கர்த்தர் நினைச்சது தான் நடந்தது. ஆமென். அந்த அயாம்குள்ள அவ்வளவு வல்லம் இருக்குங்க. இன்னைக்கு அதாவது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதியை பாருங்களேன். உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்றதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னா, ஆபிரகாம் இருக்கிறாரா? இல்ல இல்ல. ஈசாக்கு இருக்கிறாரா? இல்லைங்க. யாக்கோபு இருக்கிறாரா? இல்லைங்க. கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். இந்த மாசம் கர்த்தரே வந்து உங்களை பிளஸ் பண்ணும்படி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்க. சத்தமா அல்லேலூயா. 18 வருஷம் எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. வேதம் சொல்லுகிறது பிசாசு அவளை கட்டி வச்சிருந்தானா. அவன் நிமிர்ந்துட கூடாது, அவ தேவனுக்காக பயன்பற்ற கூடாதுன்னு. கவனிங்க, சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனையினால நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தரையே திட்டுவோம் பாருங்க. பிசாசு என்ன நினைச்சானா, 18 வருஷமா கட்டி வச்சிருக்கிறான், இவ ஆலயத்துக்கு போக கூடாது, ஆண்டவரை திட்டணும் அப்படின்றதுதான் அவனுடைய பிளான் பாருங்க. ஆனா அவ திட்டல. ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கிறா, கர்த்தருக்கு நன்றி சொல்லித்து கொண்டே இருக்கிறா. ஒரு நாள் வந்ததுங்க, சத்துரு நினைச்சது வழி அல்ல, கர்த்தர் வந்து அவளை அந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமே. உங்க கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. 38 வருஷங்க ஒரு மனுஷன் பெதஸ்தா குலத்தாண்ட படுத்திருக்கிறான். காரணம் கேட்டா அவன் சொல்றான் எனக்கு வியாதின்னு, எழும்ப முடியாத வியாதின்னு சொல்றான் பாருங்க. பிசாசு நினைச்சா அவனை அப்படியே இல்லாம 38 வருஷம் பிரதர், 38 வருஷம் சிஸ்டர், எழவே முடியலைங்க அவனால. எழுந்து அந்த குலத்தை தேவதூதன் கலக்கும் பொழுது இப்படின்னா உள்ள போயிடலாம், சுகம் பெற்றுலான்னு பாக்குறான், முடியல. அவனால எழ முடியல. அவனை கொண்டு போவதற்கு ஆட்கள் இல்ல. அவன் நெடுநாளாய் வியாதியஸ்தன் என்று கர்த்தர் கண்டு அவரே இறங்கி வந்துட்டார். அவரே இறங்கி வந்துட்டார். ஆமென். நீங்க ரொம்ப நாளா பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாசம் அவரே இறங்கி வந்துட்டார். ஐயாம் அப்படின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தமா அல்லேலூயா. நீங்க உடனே கேட்கலாம், பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க? பைபிள்ல கூட சில தோற்று போனவங்க இருக்கிறாங்களே, எங்க வாழ்க்கையில நாங்க தோற்று போயிடுவோமா? யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க. அவன் தேவ கூட ஆண்டவரோடு கூட தான் இருந்தான். 3 வருஷம் ஊழிய செய்தவனா. இன்னும் நீங்க சொல்ல போனா வேதத்துல 2 பேரா கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவங்க எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பேய்களை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அற்புத அடையாளங்கள் நடந்ததுன்றாங்க பாருங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, யூதாஸ் காரியத்து என்ன பண்ணிருக்கிறான்? ஜெபம் பண்ணி எங்க கூட பேசுங்க, பேய ஓட்டி இருக்கிறான் இல்லையா? அவன் ஜெபம் பண்ணி வியாதிகள் சுகமா இருக்கா இல்லையா? அப்படிப்பட்டவங்க யூதாஸ் காரியத்து. இன்னொன்னு சொல்லட்டுங்களா? ஆக்சுவலா யூதாஸ் செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பதிலா இவங்களே சீஷர்களே என்ன பண்றாங்க, மத்தியான ஒருத்தனை ஏற்படுத்துறாங்க. ஆனா உண்மையிலே தேவனுடைய பிளான் என்னன்னா, யூதாஸ்க்கு பதிலா பவுலை தேர்ந்தெடுக்கிறார். யாருங்க? புதிய ஏற்பாட்டுல பைபிள்லயே அதிகமான புத்தகத்தை கிட்டத்தட்ட 14 நிருபங்கள்ல யார் எழுதினாரோ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். அப்போஸ்தலனாக புறஜாதிகளுக்கு பயன்படுகிற பாத்திரமா ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் பாருங்க. யாருக்கு பதிலா கர்த்தர் பவுலை பயன்படுத்தினாரு? என் கூட பேசுங்க சத்தமா. அப்போ ஒருவேளை யூதாஸ் மரிக்காம இருந்திருந்தா, யூதாஸ் தேவனை விட்டு பிரியாம இருந்திருந்தா, அவன் தோல்வி அடையாம இருந்திருந்தா, கண்டிப்பா நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், யூதாஸை கொண்டுதான் கர்த்தர் நிருபங்களை எழுத வச்சிருப்பார். யூதாஸ் காரியத்தை கொண்டுதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போயிருக்கும். எவ்வளவு பெரிய பிளான அவன் இழந்து போய் தோத்து போய் செத்து போனான். ஆமென்.
பிரதர் இவங்க வாழ்க்கையெல்லாம் பிசாசு இடைப்பட்டானே அப்படின்னு எங்க வாழ்க்கையில் அப்படி எதனா நடந்துருமா? நான் சொல்றேங்க, இல்லை இல்லை. உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்கும்னா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்க மாட்டார். அவர் கொடுக்கிறார்னா உங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற போறாருன்னு அர்த்தம். ஆமென். பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை காட்டுறேன், அவர் உங்களுக்கு செய்ய போறாருன்றதுக்கான ஒரு உதாரணம். என்னோடு சேர்ந்து யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுங்க. சீக்கிரம் எடுங்க, எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராகம் 3:14. நானே வாச்சேன். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லுவாயாக என்று. என்ன கவனிங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் 40 ஆண்டுகள் மோசே மீதியான் வனாந்தரத்துல அந்த மலைகளில அந்த காடுகள் எல்லாம் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. ஆடு மேய்க்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் முச்செடியில மோசேக்கு தரிசனமாகி மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு பாருங்க. கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா முச்செடி எரியுது ஆனா வெந்து போகல. உடனே கிட்ட போறான். கர்த்தர் சொல்ற, உன் பாதரட்சியை கழட்டிட்டு என்ன பண்ணு, என்கிட்ட வான்றார். என்னதுங்க, சத்தமா சொல்லுங்க. பாதரட்சை அந்த காலங்கள்ல எல்லாம் பாதரட்சி எதில் தைப்பாங்கன்னா தோள்கள்ல தைப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம பொதுவா எதுக்கு ஆசைப்படுவோம்னா அந்த என்ன சொல்றதுங்க, லெதர் ஷூ இருந்தா வாங்கி கொடுங்க. இந்த என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியல்லாம் வேணாம், லெதரா இருக்குமா பாருங்க, செப்பலோ ஷூ எல்லாம் பேக்ஸ் எல்லாம். ஏன்னா அது லைஃப் நல்லா வரும், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால எந்த ஆபத்தும் உடம்புக்கு வராது. சில நேரங்கள் இந்த ஆர்டிஃபிஷியலை நம்ம யூஸ் பண்ணும் போது சில சர்ம வியாதிகளை வரும் பாருங்க. அதனால சில நம்ம எல்லாம் எதை விரும்புவோம்னா லெதரா இருக்க. அந்த காலங்கள் லெதர்ல தைப்பாங்க பாருங்க. ஆமே சொல்லுங்க, கொஞ்சம் உற்சாகமா இருங்க, கவனிங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த லெதரை கழட்டி போட்டுட்டு வான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெதர் மாம்சத்துக்கு அடையாளம், தோல் எதுக்கு அடையாளம்? நீ என்னை சந்திப்பதற்கு உன் மாம்சத்தோடு வராத, அதை கழட்டி வச்சுட்டு வாப்பான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்சம், நமக்குள்ள நான் பெரியவன், நான் சம்பாதிக்கிறவன், நான் வேலைக்கு போறவன், என்னாலதான் இந்த சபை, என்னாலதான் இந்த ஊழியங்கள், என்னால நான் அப்படின்ற ஒரு மாம்சம் இருக்கும் பாருங்க. அந்த மாம்சத்தை கழட்டி வச்சுட்டு வாப்பான்றார். மோசே கிட்ட சொன்னவன அவன் கழட்டி போட்டு வரான். வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போ, உன் ஜனங்களை நான் விடுதலையாக்க போறேன், நான் விடுதலையாக்க போறேன். கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க இல்லையா? இப்ப விடுதலையின் செய்தியை நான் சொல்றேன். அவங்க நான் விடுதலையாக்க போறேன் மோசே, உன்னை கொண்டுதான் அவங்க விடுதலையாக்க போறேன்றார் பாருங்க. உடனே மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இஸ்ரவேலின் தேவன் உங்க கடவுள் என்ன அமிச்சாரு, நான் உங்களை விடுதலையாக்கும்படி சொல்றாருன்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, அந்த தேவனுடைய நாமம் என்ன, அந்த தேவனுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க. நான் என்ன நாமத்தை சொல்றதுன்னு ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் இருக்கிறவராகவே இருக்கு. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் யாருங்க? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், I am who I am, I am who I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்றார். ஆமென். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியல தானே? அது கீழே இருக்கிற வசனங்களை நீங்க படிங்க. 15வது வசனத்தை படிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் சொல்றார். மோசே கேட்கிற, ஆண்டவரே உங்க நாமம் என்ன? அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am who I am அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது கீழே அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன், உன் முற்பிதாக்களின் தேவன் உன்னை அனுப்பினான்னு போய் சொல்லுப்பா அப்படின்றாரு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே கிட்ட என்ன சொல்லியிருந்தார் தெரியுங்களா? உங்களை விடுதலையாக்க போறேன், உங்க அடிமைதானம் மாறப்போகுது, உங்க பிரச்சனைகள் மாறப்போகுது, உங்க சூழ்நிலைகள் மாறப்போகுதுன்னு இவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. அதாவது மன்னிக்கணும், அவிசுவாசம் இல்ல, இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இப்ப இவர் சொல்லிட்டாரு, நம்ம போய் யாருன்னு இவரை சொல்றது அப்படின்னு. ஏன்னா மோசேக்கும் இவரை பத்தி பெருசா தெரியாது பாருங்க. இப்ப யார போய் சொல்றது? ஏன்னா எகிப்துல அவங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் இருக்கு. இந்த பல தெய்வங்களை எந்த தெய்வத்தை இவன் சொல்றான்னு தெரியலையேன்ட்டு ஆண்டு தெளிவா சொல்லி அனுப்புறாரு. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும்
யாக்கோபுக்கும் தேவன், நான் அனுப்பினேன்னு போய் சொல்லுப்பான்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன கவனிங்க. மோசே கிட்ட தெளிவா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனமாக இருந்த உன் முற்பிதாக்களின் தேவன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆபிரகாம 75 வயசுல கர்த்தர் அழைக்கிறாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்லும் பொழுது, அழைக்கும் பொழுது எப்படி தெரியுமா அழைக்கிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு அழைக்கிறார், கூப்பிடுறார். அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சொல்லுங்க. 100 வயசு வரைக்கும் அவன் காத்துட்டு இருக்கிறான். அவன் சரீரம் செத்து போச்சு. இனிமே அவனுக்கு ஒரு ஆசாபாசங்கள் வராது. சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். அவன் தலையெழுத்த கர்த்தர் மாத்துறாருங்க. அவன் இனிஷியலை கர்த்தர் மாத்துறாருங்க. அவன் மேல சத்துரு எழுதி வச்சிருந்த அந்த எழுத்துக்களை கர்த்தர் மாத்துறாருங்க. ஆமென், ஆமென். உங்க மேல கூட சத்துரு ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறான்ல, அதை மாத்தும்படியான வாரம் இந்த வாரம். அதுக்காக தான் அவர் ஹாயாம் அப்படின்ற நாமத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் என்கிற நாமத்துல வந்திருக்கிறார். யாவே என்கிற நாமத்துல வந்திருக்கிறார். ஆமென். அடோனாய் என்கிற நாமத்துல, இதெல்லாம் ஒண்ணுதான், ஒரே பேர் தான். ஆமென். இயேசு என்கிற நாமத்துல வந்திருக்கிறார். ஆமென். இப்போ இந்த நாமத்தை போய் மோசே சொன்னானா உங்களுக்கு புரியுமா புரியாதாங்க? புரியாதா? கர்த்தர் உங்களை விடுதலையா, உங்க தேவன் என்ன அனுப்பினார்ப்பா, உங்களை சீக்கிரத்துல விடுதலையாக்க போறாருப்பா அப்படின்னு உடனே அவங்க கேட்பாங்க, உன்னை எந்த தெய்வம் அமிச்சிச்சு? அவன் சொல்லுவான் உடனே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் அமிச்சார். உடனே அவங்களுக்கு புரியும், ஆமா, ஆபிரகாம அழைத்த ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் ஆபிரகாம 75 வயசுல அழைச்சார். அவர் சொன்ன சொல்ல என்ன பண்ணல, மாத்திக்கவே இல்லை. அவனை ஆசீர்வதிப்பேன்னா அவனை ஆசீர்வதிச்சார். அவனை வந்து சிறிய தகப்பனாகி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார் என்று அவங்களுக்கு புரியும். ஆமென். அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் தெரியுங்களா? பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லைன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்வார். ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை விட யாரும் இல்ல. சொல்லுங்க. உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆமென். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். உங்களை சொல்லிட்டாருன்னா அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். மோசே போய் சொல்றான், ஆண்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கு தேவன். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தவர். அவன் அழைக்கும் பொழுது என்ன சொன்னா அதை செய்தேன். நான் பொய் சொல்லல. இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குறேன்னு சொன்னா பொய் இல்ல, அது உண்மைன்னு தெரியணுன்றதுக்காக சொல்லி அனுப்புறாரு. ஆமென். ஈசாக்க பஞ்ச காலத்திலேயே கைவிடாத தேவன் உங்களை கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. இவங்க நினைச்சிட்டாங்க 400 வருஷம் ஆனவன நினைச்சிட்டாங்க ஆண்டவர் கை விட்டுட்டாரோ, எங்க வாழ்க்கை இந்த எகிப்திலே முடியுமோ, எங்க வாழ்க்கை எங்க தலைமுறைகள்லாம் இந்த எகிப்திலே நாங்க இருந்து செத்துருவோமோ, நாங்க எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க பாருங்க. உடனே மோசே சொல்றாரு, ஆண்டவரை பார்த்து, மன்னிக்கணும், ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் ஈசாக்குக்கு தேவன்னு போய் சொல்லு. ஈசாக்கு எப்படி நான் கைவிடலையோ, ஆபிரகாம் இருந்த வரைக்கும் இல்ல, ஆபிரகாம் மரிச்ச பிறகு நான் ஈசாக்கு கைவிடல, நான் ஆபிரகாமோடு இருந்தது போல ஈசாக்கோடு இருந்தேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மளை கைவிடாத தேவன். ஆமென். அவர் யாக்கோபின் தேவன் என்று அறியப்பட்டார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு மாமா வீட்டுக்கு போறான் யாக்கோபு. கர்த்தர் சொல்றாரு அவனை வனாந்தரத்துல சந்திச்சு, யாக்கோபே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போறன்னு ஃபீல் பண்ணாத, உன் கூட நான் இருக்கிறேன், நீ போகிற எவ்விடத்தில் நான் உன் கூட வருவேன், வந்து உன் தகப்பன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்றார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, மோசே கிட்ட நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனமா இருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுக்கு சொன்னதை எப்படி செஞ்சேனோ அது மாதிரி அடிமைதனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனமே உனக்கு நான் செய்ய போறேன்ற. ஆமென். ஈசாக்கை எப்படி நான் கைவிடலையோ
உன்னை நான் மறந்து போகல, இந்த 400 வருஷமும் உன் நினைவாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உன்னை விடுதலையாக்க போறேன்னு சொல்றார். யாக்கோபோடு கூட இருந்து அவனை நான் திரும்பி வர பண்ணினது போல உன்னையும் இந்த எகிப்து தேசத்துல இருந்து திரும்பி வர பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. ஆமென். அவங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? எகிப்திலிருந்து இருந்து விடுதலையாக்குனாரா? சொல்லிடுங்க. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றவர் மனிதன் அல்ல, மோசையோடு I am who I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்களுக்கும் அதே தேவன் தான் வந்து சொல்றார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்க சூழ்நிலை மாறிடும், உங்க பிரச்சனைகள் மாறிடும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு நான் சொல்லி தர போறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அதை விட இது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன கவனிங்க, ஒவ்வொரு பிரசங்கமும் 2 பேர் கேட்குறாங்க. எல்லாம் சொல்லுங்க. ஒரு பிரசங்கத்தை ஏன் பாஸ்டர் நாங்கள் இத்தனை பேர் கேட்குறோமே, எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையான்னு கேட்காதீங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் 2 பேர் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். ஆமென். சரீர பிரகாரமாக நம்ம எல்லாருமே கேட்குறோம். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் 2 பேர் கேட்குறாங்க. யார் தெரியுங்களா? 1 பிசாசு. எல்லாம் சொல்லுங்க. 2வது தேவ தூதர்கள். ஆமென். தேவ தூதர்கள் ஒவ்வொரு பிரசங்கத்தை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அங்க பாருங்க. வாவ், பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு கூட தெரியாத ரகசியம் இந்த ஜனங்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரே பரிசுத்த ஆவியானவர். ஆச்சரியமா அப்பா, இந்த வசனத்துல இவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கா? வா, இந்த ஜனங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. வசனம் இருக்கு. ஆமென். 2வது பிசாசும் பார்ப்பான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறாரு, எப்படி அந்த ஆலோசனையை உங்களை மீற வைக்கலாம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவன் திருடலான்னு பார்ப்பான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வருகிற ஆலோசனை ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். சத்தமா, இந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். சரி, முதல் ஆலோசனை என்ன? என்னோடு சேர்ந்து யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். எல்லாருமே அந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சு, ஏன்னா அதுல தான் நம்ம சில ஒரு 7 காரியங்களை தியானிக்க போகிறோம். பாஸ்டர் இன்னைக்கே 7 சொல்லி தர போறீங்களான்னு கேட்காதீங்க. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அது மாதிரி நம்ம போகலாம். முதலாவது காரியத்தை நம்ம வாசி கேட்கலாம். இல்ல சிஸ்டர், 6:48. ஜீவ அப்பம் நானே. எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு வருகிற முதல் ஆலோசனை இதுதான். ஜீவ அப்பம் யாருன்னா கர்த்தர். ஆமென். இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுங்களா? I am living bread. எல்லாம் சொல்லுங்க. I am living bread. bread சொல்லுங்க. bread. ஆமா, கவனிங்க அருமையானவர்களே. அதாவது இந்த உலகத்துல 2 விதமான போஜனம் இருக்கு. என்னதுங்க? 2 விதமான போஜனம் இருக்கு. நீங்க அதுலயே 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:27. நல்லா கவனிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. அதாவது இந்த உலகத்துல 2 விதமான போஜனம் இருக்கு. ஒண்ணு வேதம் சொல்லி அழிந்து போகிற போஜனம். நீங்க பார்க்கிற இந்த உலகத்துல அதை எவ்வளவுதான் பதப்படுத்தி வச்சாலும் ஒரு நாள் நிச்சயமா என்ன பண்ணுனா அது கெட்டு போகும். எவ்வளவுதான் நீங்க ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சாலும் சரி, எவ்வளவுதான் அதை பதப்படுத்துற பொருளை போட்டு வச்சாலும் சரி, அது கண்டிப்பா என்ன பண்ணுங்க? கெட்டு போகும். கெட்டு போகுமா போகாதா? அது உலக பிரகாரமான போஜனம். 2வதா ஒரு போஜனம் இருக்கிறது. அதுதான் என்னன்னா வார்த்தை. என்ன சொல்லுங்க? முதல் ஆலோசனை என்ன தெரியுங்களா? இந்த இயேசுவை நீங்க முக்கியப்படுத்தணும். அதாவது என்ன லிவிங் பிரெட்னா என்ன அர்த்தம்னா, எப்படி நம்ம பிரெட்டை ஒவ்வொரு நாளும் உயிர் வாழறதுக்கு எப்படி நம்ம சாப்பாடை நம்ம சாப்பிடுறோமோ அது மாதிரி ஜீவ அப்பம் நானேன்னு சொல்ற இந்த இயேசுவை அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு எது தெரியுமா ரொம்ப முக்கியம்?
இயேசு உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில எதுங்க உங்களுக்கு முக்கியம்னு கேட்டா இயேசுன்னு சொல்லணும். ஆமென், ஆமென். இங்க சில ஒரு சம்பவத்தை ஆவியானவர் எழுதுறார். நீங்க அதுலயே 29வது வசனத்தை வாசிக்கலாம். 28, 29 வாசிக்க. அப்பொழுது அவர்கள் வாசிங்க. பிரதியுத்தரமாக பிதாவாகி தேவன் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும் அப்படின்றார். படிங்க சிஸ்டர். ஆமா, போதும் சிஸ்டர், கவனிங்க கொஞ்சம். ஆக்சுவலா இந்த வசனம், இதுக்கு முன்னாடி இருக்கிற சில வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்க வந்து ஆண்டவர்கிட்ட வராங்க. அவரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம்லாம் முடிஞ்ச உடனே 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதித்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஒரு திரளான கூட்டம் ஆண்டவர் பின்பற்றுறாங்க பாருங்க. பின்பற்றும் பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்னா, நீங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக கர்த்தரிடத்துல கிரியை நடப்பிக்க கூடாது. அழியாத ஒரு போஜனம் இருக்கிறது. அந்த போஜனம் யாருன்னா கிறிஸ்துன்னு சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அப்போ சபைக்கு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், நீங்க பாடுறவங்களா இருக்கலாம், ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல சபையில சாதாரண ஒரு விசுவாசியா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சபைக்கு ஏன் வரணும்? இந்த சபையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் பிரதர், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும் பிரதர், எங்களுக்கு அடையாளங்கள் உண்டாகணும் பிரதர். அதுக்காக வரக்கூடாது. நீங்க எதுக்காக வரணும்னா இயேசுக்காக வரணும். ஆமென். இங்க அதை தான் சொல்றாரு பாருங்க. நான் திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது அதுக்கு மேல இருக்கிற வசனம், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, நீங்க அழிந்து போகிற போஜனத்தை அல்ல, நித்திய ஜீவனுக்கு உங்களை கொண்டு போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னு இவங்க டவுட்ல கேக்குறாங்க பாருங்க. அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 29 பாருங்க, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது அப்படின்றார் பாருங்க. உடனே இவனுங்க கேட்கிறானுங்க பாருங்க 30வது வசனம். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி, ஏசப்பா உங்களை விசுவாசிக்கன்னு நீங்க சொல்றீங்க, உங்களை நாங்க விசுவாசிக்கணும்னா எதனா அடையாளத்தை செய்யுங்க, எதனா அற்புதத்தை. ஏற்கனவே பல அற்புதத்தை ஆண்டு செஞ்சு இருக்கிறாரு. குருடனை பார்வையடைய வைக்கிறாரு, செவிடனை கேட்க வைக்கிறாரு, குஷ்டரோகி குஷ்டரோகி என்ன பண்ற சொஸ்தமாக்குறாரு, முடவனை நடக்க வைக்கிறாரு, மரித்தவனை எல்லாத்தையும் பார்த்து கூட என்ன கேட்கிறானுன்னா, இன்னும் எதனா அற்புதம் நடந்தாதா, இன்னும் எதனா அற்புதத்தை செய்யுங்க, அடையாளத்தை செய்யுங்க, எதனா ஒரு மிராக்கல் நடக்கட்டும், நாங்க என்ன பண்றோம் இயேசுவை உங்களை நம்புறோன்றானுங்க. ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு பாரு, அந்த அடையாளம் தவிர வேற அடையாளம்லாம் கொடுக்கப்படலை, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன். உனக்கு அடையாளத்துக்காக என்கிட்ட வராத, எனக்காக நீ என்கிட்ட வான்ற. ஆமென். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த சபையில நீங்க வருவதற்கான நோக்கம் என்ன? சில நேரங்களில் நான் சிலரை பார்த்துருக்கிறேன், ஒரு 2-3 வாரம் தொடர்ந்து வருவாங்க. வந்த உடனே எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எத்தனையோ முறை ஜெபம் பண்ணீங்க, எனக்கு அற்புதமே நடக்கலையே. அப்படின்னா இந்த சபையில கர்த்தருடைய வல்லமை இல்லையா? அப்படின்னா கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாதா? அவருடைய கரங்கள் என்ன குறுகி போச்சா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகத்துல என்ன கேட்பாங்க. நாம சொல்லுவோம், ஐயா நீங்க தொடர்ந்து வாங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம், அற்புதம் நடக்கணும்னு நின்றுடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் நம்ம சபையில நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம்னா, கிரியைகள் எதனா ஒண்ணு நடக்கணும். அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஜீபும்பா கதை மாதிரி என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஜீபும்பா மேஜிக் எல்லாம் அப்பப்போ நடந்துனே இருக்கணும். இவங்க வந்துனே இருந்தா ஏசப்பா கண்ணீரை தொடச்சி விடணும். இவங்க பசியா இருந்தா டக்குன்னு காக்காவை அனுப்பி சாப்பாடு கொடுக்கணும். ஆமென். சாப்பாட்டுல குண்டா சாப்பாடு தீர்ந்து போற மாதிரி இருக்கு, இன்னும் 2-3 சொந்தக்காரன் வந்துட்டாங்க, உடனே ஜீபும்பா மாதிரி அங்க சாப்பாடு பெருகிடணும். இப்படியெல்லாம் நடந்தாதான் இயேசு தாங்க மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அற்புத அடையாளங்களுக்காக சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு எதுக்கு வரணும்னா இயேசுக்காக வரணும். உங்க வாழ்க்கையில் எதுங்க முக்கியம்? அற்புத அடையாளங்களா? இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாமல் போனாலும் எனக்கு இயேசு முக்கியம். அந்த இயேசுக்காக நீங்க வரணும். அவர் தான் ஜீவ அப்பம், உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறவர். ஆமென், ஆமென். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். யாருங்க ஆசீர்வதிக்கப்படுறவங்க? I am who I am அப்படின்னாரு பாத்தீங்களா? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அவரை நீங்க விசுவாசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு போதும்னு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதனால்தான் பாட்டுக்காரர் பாடுறாரு, நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமென். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. நம்ம எல்லாருமே அந்த தீர்மானத்துக்கு வரணுங்க. உங்களுக்கு எதுங்க முக்கியம்? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இந்த இயேசு தான் எனக்கு முக்கியம். அற்புத அடையாளங்கள் இல்லை. இங்க ஒரு கூட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன பின்பற்ற, நான் வந்து அற்புத அடையாளங்களை செய்யறேன். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தா பிளஸ் பண்ணனேன். அதற்காக இந்த மிராக்கல்ஸ் பார்க்கறதுக்காக நீ என்ன பின்பற்ற. அதுக்காக வராதப்பா, அதெல்லாம் அழிந்து போகிறது. அழியாத ஒரு அப்பம் இருக்கிறது, நானே ஜீவ அப்பம், எனக்காக நீ வா அப்படின்ற. ஆமென். இன்னைக்கு சபைக்கு எது தெரியுமா வேணும்? இயேசு வேணும். இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மிராக்கல் நடக்கலன்னே சபையை விட்டு போயிடுறது, கண்ணீர் போராட்டங்கள் மாறலன்னே ஆண்டவரை மறுதளிக்கிறது, அவரையே திட்டுறது, அப்படிப்பட்ட விசுவாசிகளா நம்ம இருக்கக்கூடாது. 2026 மாற்றப்பட்ட விசுவாசிகளா நம்ம மாறணும். ஆமென். என்ன நடக்குதோ நடக்கலையோ, இயேசு எனக்கு போதும். இந்த வார்த்தை நீங்க எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும். முக்கியமா உங்க பிரச்சனை நேரத்துல சொல்லணும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருங்களேன். ஆண்டவர் நிச்சயமா உங்களை பிளஸ் பண்ணி உங்க சூழ்நிலையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சில நேரங்கள்ல உங்களை சோதிப்பதற்காக சில பிரச்சனைகள் வரும். ஆண்டவரே சில பிரச்சனைகளை சோதிப்பதற்காக அனுமதிப்பார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம ஜெயிக்கிறவங்களா மாறணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஆமென். சமாரிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. ஒரு நாள் மத்தியானம் அவன் தண்ணி எடுக்க வரா. ஏசு அந்த மத்தியான வேலையில அந்த கிணத்துக்கிட்ட போறாரு பாருங்க. அவன் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாத ஒரு தண்ணீர் என்கிட்ட இருக்குதுமா, அந்த தண்ணி நீ குடிச்சேன்னா உனக்கு என்ன ஆகாதுன்னா தாகம் எடுக்காதுன்னா. அவ கேட்கிறா, ஆண்டவரே இந்த தண்ணீர் என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு அவ கேட்கிறா பாருங்க. அதாவது அவளுக்கு ஏற்கனவே பல உறவுகள் இருக்கு, இன்னும் அவளுக்கு தாகம் தீரலன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மெய்யான ஜீவ தண்ணீர் நானேன்றாரு. ஆமென். அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு. நீ தேடிட்டு இருக்கிற மேசியா நான் தான் அப்படின்னு. அவ ரொம்ப உற்சாகமாயி, இது வரைக்கும் நான் எத்தனையோ காரியங்கள் வேணும்னு போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இனி எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்க மட்டும் போதும்னு இயேசுவை பிடிக்கிறார். ஆமென். என்னைக்கு அந்த ஜீவ அப்பத்தை அவ பிடிச்சாலோ, என்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர் அவ பிடிச்சாலோ, அவ வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். வேதத்துல அவளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுறார். அவளை நம்ம ரொம்ப சந்தோஷமா அவளை பத்தி படிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துல ஜீவ புத்தகத்துல நம்ம பேர் எழுதப்படணும்னா இந்த இயேசு இல்லாம எழுதப்படாது. இயேசு இல்லாம உங்க பெயர் பரலோகத்து ஜீவ புத்தகத்துல எழுதப்படாது. இயேசு இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். நீங்க ஒருவேளை கடந்த நாட்கள்ல பெரிய அற்புதங்களை பெற்றவங்களா இருக்கலாம், ஆனா அற்புதத்தை வச்சு மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. இயேசு இல்லாம போக முடியாது. ஆமென். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லைங்க. அந்த இயேசு நமக்கு வேணுங்க. இந்த இயேசுக்காக நம்ம வாழணுங்க. இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில போதும்னு சொல்லணுங்க. ஆமென். ஏன் பிரதர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எதனா நடக்கும், கடன் பிரச்சனை மாறும், அதுக்காக இல்லை, இயேசுக்காக. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டாதான் நித்திய ஜீவன் அடைய முடியும், அதுக்காக. ஆமென். ஏங்க ஒரு பிரேயர் கூட விட மாட்டேன்றீங்க? எல்லா பிரேயருக்கும் வெரி குட். எங்களுக்கு ஒரே குஷியா இருக்கும் பாருங்க. பைபிள் ஸ்டடி வச்சா முதலாளா வந்துடுறாங்க, வீட்டு கூட்ட வச்சா முதலாளா வந்துடுறாங்க, பாஸ்டிங் பிரேயர் வச்சா எல்லாத்துக்கும் வெரி குட், சூப்பரா. ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லணும், எனக்கு இயேசு வேணும். நீங்க சொல்லிடக்கூடாது உடனே எங்க கடன் பிரச்சனை மாறணும் பிரதர், அதுக்காக வந்து நிற்கிறோம் பிரதர், அப்படி சொல்லிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க.
உங்களுக்கு யார் முக்கியம்? அவர் தான் ஜீவ அப்பம். ஜனங்கள் அவர் சொல்றார், நான் தான் ஜீவ அப்பம், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐ ஆம் லிவிங் பிரெட்டை நம்ம என்ன பண்ணோம்னா ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். சமாரிய ஸ்திரீ ஏற்றுக்கொண்டாளா? ஏற்றுக்கொண்டாளா? அவ வாழ்க்கை மாறிடுச்சா? சொல்லுங்க. ஒரு முறை பரிசேயன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறார், சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். எனக்கு கவனிங்க, பரிசேயன் வீட்டுக்கு இயேசு சாப்பிட போறார். அவன் கூப்பிட்டு இருக்கிறான், பெரிய விருந்து பண்ணியிருக்கிறான், எல்லா பிரபலமானவர்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இவன் பிரபலமானவர்களோடு கூட இயேசுவையும் கூப்பிட்டான் தெரியுமா? இயேசு அந்த காலங்களில் ரொம்ப பிரபலமானவராக இருந்தார். எல்லா பிரபலமானவர்களோட இயேசு பிரபலமானவராக இருந்தார். ஏன்னா அவரால் வியாதிகள் மறையுதுன்னு ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவரால் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள் என்று ஜனங்கள் அறிந்து, அதனால இயேசுவோடு கூட இருக்கிறத இவன் காண்பிச்சானா இவன் பேர் எப்படி இருக்குன்னா, இவனை பார்த்து 4 பேர் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவன் நினைச்சு என்ன பண்றான், இயேசு கூப்பிடுறான் பாருங்க. கூப்பிட்டு இவன் என்ன பண்றான்னா, விருந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ வரா பாருங்க. ஆமென். ஒரு பாவியான ஸ்திரீ வரா, வந்து கண்ணீரோட நிக்கிற ஆண்டோடைய பாதத்துல நின்னு அந்த கண்ணீரால இயேசுவின் பாதத்தை கழுவினான்னு பார்க்கிறோம். ஆமென். அவ தலைமயிரால அந்த பாதத்தை துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த சீமோன் என்கிற அந்த மனுஷன் கேட்கிறான், என்ன இது, இந்த இயேசு தீர்க்கதரிசியாச்சே, இந்த இயேசுவுக்கு தெரியலையா, இந்த ஆண்டவருக்கு தெரியலையா வந்து தன்னை தொடர்வு யாருன்னு? அவ பாவியான ஸ்திரீ, அவ விபச்சாரம் செய்யற ஸ்திரீ, அவ தேசத்தால ஒதுக்கப்பட்டவ, அவ வந்து நாட்டம் எடுத்தவ, அவ தொடரா. இயேசு அப்படி ஏற்றுக்கிறாரே அப்படின்னும் போது ஆண்டவர் இதை அறிஞ்சிட்டார். கேட்டுச்சு இவரு, ஏன்னா இவரு இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் இல்லையா? கேட்டு கொஞ்சம் என்ன கவனிங்க தயவுசெய்து. உங்க கான்சன்ட்ரேஷன் இங்க என்கிட்ட இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷன் ஆக வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் கவனிங்க. உங்ககிட்ட பேசும்படி தான் ஆண்டு ரொம்ப தெளிவா கொண்டு வந்திருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். நமக்கான ஆலோசனை தான், கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. இந்த பரிசேயன் என்ன பண்றான்னா, இப்படி நினைச்ச உடனே ஆண்டருக்கு புரிஞ்சிச்சு. அது கூப்பிடுறான் பரிசேயனை, பரிசேயனுக்கு வாப்பா கூப்பிட்டோன்னா வரான். ஐயா சொல்லுங்க. உடனே என்னப்பா உன் மனசுல என்ன யோசிச்ச அப்படின்னு முழிக்கிறான். ஏண்டா நம்ம கலாச்சாரம் என்ன அவர் கேட்கிறார். அவர் பொதுவா பேசுறாரு பாருங்க. நம்ம கலாச்சாரம் என்ன, நீ என்னை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ட, உன் வீட்டுக்கு நான் வந்த உடனே நீ என்ன பண்ணிருக்கணும், என் பாதத்துக்கு தண்ணீர் கொடுத்துருக்கணும். நீங்க எல்லாம் வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா காலைல கழுவி தானே வீட்டுக்கு போறீங்க. அதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா பைபிள் இருந்து வந்தது. ஆக்சுவலா யூதருடைய கலாச்சாரம் அது. யாருன்னா விருந்தாளிகள் வந்தாங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க, அந்த தண்ணீரால தங்க கால்களை அவங்க கழுவிட்டு தான் உள்ள வரணும். இயேசு வரும்பொழுது இந்த சீமோன் எதனா கொடுத்தானா? ஒண்ணும் கொடுக்கல. ரெண்டாவது, அந்த பாதங்களை துடைப்பதற்கு அவன் என்ன பண்ணிருக்கணும்னா டவல் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. தலைக்கு எண்ணெயை கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் இந்த நபரை அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். சில நேரங்களில் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பீங்க, யாருன்னா உங்க சொந்தக்காரர் வருவாங்க, ஏன் ரசம் தாங்க இருக்குதுன்னு பாருங்க. உங்களை சொல்லுங்க, பண்றவங்கள சொல்றேன். ரசம் தான் இருக்குது, சாப்பிட்டு பாருங்களா, ரசம் சூடா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பாருங்க. கறி குழம்பு எடுத்து உள்ள வச்சுருப்பீங்க ரசம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, எப்படா வீட்டை விட்டு போடணும்னு பார்ப்போம். அதனால கறி குழம்பே இருந்தாலும் பிரியாணியே செஞ்சிருந்தாலும் நேத்து வச்ச நைட்டு வச்ச கஞ்சி இருக்குது அப்படின்னு சமாளிச்சு வெளியே அனுப்பிச்சிருவீங்க பாருங்க. இவன் இயேசுவை நேசித்து கூப்பிடல, அவர் வந்த பிரபலம் ஆயிடுவோன்னு கூப்பிட்டான். அதனால தண்ணி கொடுக்கல, டவல் கொடுக்கல, எண்ணெய் கொடுக்கல. கலாச்சாரம் அது. ஆக்சுவலா அதெல்லாம் செஞ்சாகணும். அதுதான் அவங்களை அங்கீகரிக்கிறோன்றதுக்கான அர்த்தம். ஆமென். கல்யாண வீட்டுக்கெல்லாம் நீங்க போகும்பொழுது வாசப்பள்ளியே சொந்தக்காரர் நிற்பாங்க பாருங்க, பொண்ணு வீட்டுக்காரோ இல்லை பிள்ளை வீட்டுக்காரோ நின்று வாங்க 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 உட்காருங்கன்னு கூப்பிடு. அது எதுக்கு அடையாளம்னா உங்களை அங்கீகரிக்கிறாங்கிறதுக்கான அடையாளம். அப்ப இயேசுவையும் அங்கீகரிச்சானா அங்கீகரிக்கலையா? சொல்லுங்க. அங்கீகரிக்கவே இல்ல, இவன் அங்கீகரிக்கல பாருங்க. இப்போ பாவியான ஒரு ஸ்திரீ வந்து நிக்கிறா, அவன் செய்யாததெல்லாம் அவ செய்யறா, கண்ணீரால அவ பாதத்தை கழுவுறா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே, நான் விபச்சாரி தான், நான் இது வரைக்கும் வேசித்தனம் பண்ணதான், ஆனா அது எல்லாம் தூக்கி எறிந்து இன்னைக்கு உங்களை மட்டும் போதுன்னு வந்திருக்கிறேன், இந்த இயேசு எனக்கு போதுன்னு வந்திருக்கிறேன்னு அவன் வந்து நின்னு அவ செய்யறா, பாதத்தை கண்ணீரால துடைக்கிறா பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு அர்த்தம். இந்த இயேசுவை தவிர வேற எதுவும் வேணான்னு அர்த்தம். என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தாலும் சரி, அடையாளங்கள் நடந்தாலும் சரி, நடக்கலாம் கூட சரி, இந்த இயேசு எனக்கு போதுன்னு அர்த்தம். அவ தலைமயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைக்கிறார். ஆமே. அப்புறம் வெளியேற பெற்ற அந்த தைலத்தை உடைச்சி
அவர் பாதத்துல ஊத்துறாரு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பரிசேயனை பார்த்து, இங்க பாரு தம்பி, உன் வீட்டுக்கு நான் வந்தேன், நீ ஒண்ணுமே செய்யல, இவ எல்லாத்தையும் செஞ்சா அப்படின்னா அர்த்தம், நீ என்னை அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். இவ என்னை அங்கீகரிச்சா, இவ என்னை அங்கீகரிச்சதுனால இவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இவ பரலோகத்துக்குரியவளா மாறிட்டான்ற. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் இயேசுவை போதும் அங்கீகரிக்கிறானோ, ஏற்றுக்கொள்றானோ, அவங்க வாழ்க்கையில தாங்க நித்திய ஜீவன் உண்டாகும். அவங்க வாழ்க்கையில தான் வாழ்வு கிடைக்கும், வாழ்க்கை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு போதும் நீங்க நம்ப. பரிசேயன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொண்டானா? ஏற்றுக்கொள்ளல. அவன் எப்படி இருந்தான்னா, ஒரு பிரபலம் ஆகிறதுக்காக விரும்பினான். நிறைய நேரம் நம்ம சபைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? இது நடக்கணும், அது நடக்கணும். இல்லை, இன்னைக்கு அது அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்க. அதெல்லாம் ஆண்டுக்கு தூசு மாதிரி, சும்மா ஃபுன் ஊதுனா அதெல்லாம் முஸ்ன்னு போயிடும். அதெல்லாம் தூசு மாதிரிங்க. உங்க கடன் பிரச்சனை மாத்துறது, உங்க போராட்டங்களை மாத்துறது, உங்க வியாதி அவருக்கு தூசு மாதிரி. நீங்க இயேசு போதும் நம்பி வாங்க, மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ண கூட பரவாயில்ல, அவர் ஊதி போட்டுருவார் மொத்தத்தையும். நீங்க அவரை நெருங்க நெருங்க நெருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிளஸிங் உண்டா. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, யார் நமக்கு வேணும்? அற்புதங்கள் வேணுமா? அடையாளங்கள் வேணுமா? சுகங்கள் வேணுமா? அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட எனக்கு இயேசு தான் வேணும். இந்த இயேசு வேணும்னு முடிவு பண்ணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த நான் அப்படின்றவர் யாருன்னா, லிவிங் பிரெட். ஆமென். அவரை போதும் நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும். ஆமென். உங்களை நான் நிறைய சோதிக்க விரும்பல. 2வது பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, 2வது பாயிண்ட். அதுலயே 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள. அதே யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்ற, நான் தான் உலகத்திற்கு வெளிச்சம். இங்கேயே என்ன வருதுன்னா, அந்த நான் அப்படின்னு வருதுங்களா? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு வருது. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. யாருங்க உலகத்துக்கு வெளிச்சம்? சூப்பர் ஸ்டாரா? ரஜினிகாந்தா? இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனம் ஒரு ஸ்டாருங்க பின்னாடி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தேசத்துல வெளிச்சம் வந்துடும் நினைக்குதுங்க. கிடையாது, கிடையாது. எந்த நட்சத்திரம் வந்தாலும் மாற்றம் உண்டாகாதுங்க சிஸ்டர். இயேசுதான் உலகத்துக்கு ஒளி. ஆமென். அவர் சொல்றாரு, I am the light of the world அப்படின்றார். ஆமென். இந்த ஒளியை நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும். ஆமென். சரி, முதல்ல நான் சொன்னேன், உங்களை இன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு இயேசு போதும், நீங்க என்ன பண்ணுங்க? வரணும். சரிங்களா? 2 போஜனம் இருக்குன்னு சொன்ன, ஒன்னு அழிந்து போகிறது, இன்னொன்னு அழியாது. உலகத்துல நீங்க பாக்குற எல்லா போஜனம் அழிந்து போகிறது. இயேசு சொல்ற, நானே ஜீவாப்பம். அப்ப அதுதான் அழிந்து போகாத போஜனம். அப்ப அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? கிரியை நடப்பிக்கணும். அவரை நீங்க முக்கியப்படுத்தி அவர் உங்க வாழ்க்கையில பிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 2வது நான் சொன்னேன், அவர் தான் ஒளி. என்னதுங்க? ஐ ஆம் அப்படின்னு வருது. நான் அப்படி சொல்றேன், நான் தான் ஒளி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது. இந்த ஒளி கிட்ட வரணும். இந்த ஒளி கிட்ட நீங்க வரணும்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. அது டைம் இல்லாதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். விபச்சாரத்துல ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டு வராங்க. ஏசுக்கிறதுக்கு கூட்டு வராங்க. ஏசப்பா கிட்ட கூட்டு வராங்க. கூட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, இவளை நாங்க விபச்சாரத்துல கையும் மெய்யுமா பிடிச்சோன்றானுங்க. நாங்க கையும் மெய்யுனா பார்த்தோம், நாங்க பார்த்தா விபச்சாரம் செஞ்சதை நாங்க பார்த்தோன்றாங்க. பாருங்க. சொன்ன உடனே ஆண்டு அங்க உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்கிறாரு. ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். இவனுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறானு, இதுக்கு நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசேயின் பிரமாணம் சொல்லுது இவளை கல்லெறிந்து கொல்லணும். நீர் என்ன சொல்லுகிறீர்? நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவரே, இவளை கையுமையுமா பிடிச்சிட்டோம் சொல்லே இருக்கிறானுங்க. பாருங்க. உடனே ஆண்டு என்ன பண்றாருன்னா, என்னடா இவனுங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசுறானுங்க போல நினைச்சு நிமிர்ந்து ஆண்டு சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் இல்லாதவனோ
அவன் முதல்ல இவன் மேல கல் எறிகிறான். கல் எறிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர் பேரா எழுதிருப்பாருன்னு. எல்லாம் கீழே, என்னடா இவரு சொல்லிட்டு கீழே குறிஞ்சிட்டாரு, என்ன எழுதுறாருன்னு குறிஞ்சு பார்த்துருப்பானுங்க. டேய், நேத்து ராத்திரி நீ என்ன பண்ணன்னு எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ என் பேர் எழுதுறாரு, சொல்லிலுங்கிட்ட போறாருன்னு ஓட்டிருப்பான். சரி, ஆண்டு பாதி நிறுத்திருப்பாரு. அடுத்தவன் பேர் எழுதிருப்பாரு. ஐயோ என் பொண்டாட்டியோட சண்டை போட்டத, கெட்ட வார்த்தை பேசுறத இவர் எழுதிட்டாருன்னா, எப்பா நான் வரல, ஓட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா எழுதும்போது ஒவ்வொருத்தரும் ஓடிறானுங்க. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய பேரை ஜீவ புத்தகத்துல மட்டும் இல்லைங்க, பாவம் பண்ண பேரை பூமியில எழுதுவார் அவரு. ஆமென். விடமாட்டாரு. அல்லேலூயா. எழுதுறாரு. ஒருத்தரா ஓட்டானுங்க. ஒருத்தரா கிளம்பிட்டே இருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் ஆனோன்னு எல்லாரும் போயிட்டானுங்க. வேத சொல்ல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் அட்டூழியம் பண்றதாகுது. எல்லாம் போயிடுச்சு பாருங்க. போயிட்டு உடனே நிமிர்ந்து பாக்குறாரு. ஏமா யாரும் இல்லையா? ஆண்டவர், உம்மை தவிர வேற யாரும் இல்லை. அவர் சொல்றா, கரெக்டா சொல்றா, உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்னை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை. என்னை கல் அடிக்கணும்னா உங்களை தவிர வேற யாரும் இல்லைன்ற சொல்றா பாருங்க. உடனே அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆகணிக்குள்ளாக தீர்ப்பது இல்லை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத, ஏன்னா நான் ஒளியா இருக்கிறேன். இந்த ஜீவ ஒளியே உனக்குள்ள வேணும்னா உனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. பாவம்ன்றது இருள். ஆமென். பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. பாவம்ன்றது என்னதுங்க? இருள். மத்திய 4:15 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் சொல்ற அந்த பொண்ணை பார்த்து, நீ பண்ணிட்டு இருக்கிற விபச்சாரம் என்பது இருள், நீ இருள்ல இருக்கிற, ஆனா நான் ஜீவ ஒளியா இருக்கிறேன். என்கிட்ட ஒருத்த வரணும்னா நான் இந்த பூமிக்கு வந்ததற்கான காரணம் என்னன்னா, இருளில் இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்கு நேரா நடத்தணுன்றதுக்காக. ஆனா திரும்ப திரும்ப செய்த பாவத்தையே நீ செய்துட்டு இருந்தியானா உன்னை இருள் பிடித்து கொள்ளும். இருளை விட்டு உன்னால் வெளியே வர முடியாது. அதனால ஒளியாகி என்னிடத்துல வந்துரு. அவர்கிட்ட வரணும்னா என்ன பண்ண தெரியுமா? நம்ம திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள நிறைய பாவங்கள் இருந்திருக்கலாம், நமக்குள்ள நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டுமா, ஞானஸ்நானம் எடுத்துட்டுமா, மாறணும். சொல்லுங்க. சரிங்க, தப்பி தவறி ஏதோ ஒன்று நீங்க பண்ணிட்டீங்க, உடனே அதுக்கான மன்னிப்பை கேட்டு அடுத்த முறை அதை செய்யாத அளவுக்கு நீங்க உங்க பரிசுத்த ஆவியோட உதவியால நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தணும். ஆமென். சொல்லுங்க. இங்க பாருங்க, பிரசங்கிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு நிறைய சண்டை வரும், நிறைய வாய்க்கா தகராறுலாம் வரும். ஆனா கேட்டு பாருங்க, உடனே நாங்க மன்னிப்பு கேட்டு ராத்திரிக்குள்ள, அது வசனம் இருக்கு இல்லையா, கோபம் கொண்டாலும் ராத்திரிக்குள்ள கோபம் என்ன ஆகணும்? தனியணும். என்னங்க? தனியணும். தனிஞ்சிரும். எப்படி ஆகல நாங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர், ஒன்று அவ வந்து என்கிட்ட சாரி கேட்டுருவா, இல்லை நான் அவகிட்ட சாரி கேட்டுருவேன். சிலருக்கு என்ன, நான் ஈகோ, நான் போய் எப்படி, நான் ஆம்பளை பிரதர், நான் போய் எப்படி பிரதர் சாரி கேட்கறது, அவ கேட்கட்டும். அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க இருள்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜீவ ஒளி உங்களிடத்துல வராது. ஆமென். அல்லேலூயா. பாவம் இருள். பாவம் வந்து என்னதுங்க? இருள். அந்த இருள் நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்க. அதனால தான் ஆதியாகமத்தின் புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல அவன் என்ன பண்றான்னா, முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும், 2வது வசனம் எப்படி இருக்குது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு, ஆழத்தின் மேல இருள் இருக்கு. ஒரு பெரிய இருள் இருக்கு. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல. இந்த ஆவியானவர் என்ன பண்ற? 3வது வசனத்தின் முதல் பகுதி பாருங்க, அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று. ஏன்னா இந்த இருள் ஜனங்களை பிடிக்க கூடாது. காரணம் அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார் இல்லையா? ஒளியை அவங்க விரும்பணுன்றதுக்காக அந்த ஒளியை கர்த்தர் என்ன பண்றா? உண்டாக்குறாரு பாருங்க. இப்ப 2வது நம்ம செய்ய வேண்டிய 2வது காரியம், இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அந்த நான் அவர் ஜீவ ஒளியா இருக்கிறது போல நம்ம ஒளியில நடக்கணும், ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லுங்க. செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாங்களா? ஜெபம் பண்ணலாங்களா? இன்னைக்கு 2 காரியத்தை ஆண்டு 7 காரியத்தை எப்படின்னா இன்னைக்கு சொல்லணும்னு பார்த்தேன், டைம் இல்லை. அதனால நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா?
எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, ஒரே செகண்ட் என்ன பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாச்சிருங்க, ஏன்னா மனசு போக மாட்டேங்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாச்சிடலாம். யோவான் 10:7. யோவான் 10:7 சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். சாரி, இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், லாஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இது சொல்லணும்னு ஆவியானவர் ஏவனதுனால் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. நம்ம 3 காரியத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். 3 காரியம். 1, கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இயேசு மட்டுமே எனக்கு போதும், நீங்க வாழணும். இயேசுக்காக நீங்க பாடுறீங்களா? இயேசுக்காக பாடணும், திறமைக்காக பாடக்கூடாது. நீங்க ஆராதிக்கிறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்காக நீங்க எதை செஞ்சாலும், கொடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க ஒரு சபைக்கு வரதா இருக்கட்டும், ஆராதிக்கிறதா இருக்கட்டும், நீங்க எதை பண்ண, உபவாசிக்கிறது எல்லாமே ஆண்டவருக்காக இருக்கணும், கிரியைக்காக இருக்கக்கூடாது. சரிங்களா? முதல் காரியம். 2வது காரியம் சொன்ன என்ன சொன்னங்க? மறுபடியும் பாவம் செய்ய கூடாது. சொல்லுங்க. விட்டுட்டு வந்த பாவத்தை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதுங்க? சாலமோன் திரும்ப திரும்ப பாவத்தையே செஞ்சிருக்க, கர்த்தர் அவனுக்கு வந்து தரிசனமாயிட்டே சொல்றாரு, டேய் செய்யாதடா செய்யாத. அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். அவனை விட்டு தேவ கிருபை போயிடுச்சு. ஆமென், ஆமென். அதனால செஞ்ச பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யக்கூடாது. ஆமென். பாவத்தை விட்டுடணும், திரும்பவும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் 2வது. 3வது அவர் சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல். எல்லாரும் சொல்லுங்க, I am the door of the sheep. ஆடுகளுக்கு நானே வாசல் அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்க தான் ஆடுகள், கர்த்தர் தான் யாரு? வாசல். கவனிங்க, இந்த வாசல் எதற்கு அடையாளமா இருக்குன்னா பாதுகாப்பிற்கு அடையாளமா இருக்கு. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய பாதுகாப்பு யாருன்னா கர்த்தர். ஆமென். உங்களுடைய பாதுகாப்பு யாரு? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரூத்தும் நகோமியும் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேமுக்கு வந்தோடனே ரூத் சொல்றா, மாமியார்மா நீங்க கொஞ்சம் இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா இவ்வளவு தூரம் டிராவல்லாம் பண்ணி வந்திருக்கிறோம், நான் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரேன், நான் போய் ஆகாரத்தை தேடிட்டு வரேன், இவ போறா பாருங்க. போன உடனே அங்க கிடைக்கிற, அங்க போய் எதர்ச்சியா போற நிலம், போவாசுடைய நிலம், அவளை பத்தி இவன் கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு தயவு பண்ணி அவளுக்கு நிறைய காரியத்தை அவங்ககிட்ட இருக்கிற அவனுடைய சொத்துல இருந்து மன்னிக்கணும், அவனுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்துல இருந்து அவளுக்கு கொடுக்குறான். இவன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே மாமியார் பாக்குறேன், ஏமா என்னம்மா இவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிற, எப்படி அப்படின்னோடனே அவ சொல்றா, இந்த மாதிரி நான் போவாஸ் களத்துக்கு போயிருந்தேன், அவர் தான் இதெல்லாம் கொடுத்தாருன்னு. அவளுக்கு யோசனை வருது, அந்த போவாஸ் வந்து நம்ம சொந்தக்காரன், அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல போய் குளி. என்ன சொல்றாருங்க? சத்தமா சொல்லுங்க. இந்த பாருங்க, குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரத்தை மாத்தி நடுராத்திரில யாரும் பார்க்காததுக்கு முன்னாடி அவ எங்க போறா? போவாஸ் களத்துக்கு போறா. களத்துக்கு போய் அவன் கால் மாட்டுல உட்கார சொல்றா, உட்காந்து போர்வையை விளக்குன்னு சொல்றா. விளக்கணுன்னே அவ சொல்ற, உங்க போர்வையை மேல என்ன பண்ணுங்க? போத்து அப்படின்றா. இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தம் பல காரியங்கள் இருக்கு, இப்ப டைம் இல்லை, நீங்களும் டென்ஷன் ஆயிடுவீங்க, அதனால நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இங்க பாருங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல அவ என்ன சொல்றா? குளிக்க சொல்றா. போவாஸ் போர்வையை போத்தணும்னா குளிக்கணும். என்னங்க சொல்லுங்க? போர்வன்றது பாதுகாப்புக்கு அடையாளம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் வாசல் உங்களுக்கு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் உங்களுடைய பாதுகாப்புன்ற. கவனிங்க, ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அவன் குளிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. குளிக்கிறது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். சபையில யாருன்னா ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து இமீடியட்டா ஞானஸ்தானம் எடுங்க. அந்த ஞானஸ்தானம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். போவாசுடைய போர்வையை உங்க மேல போத்தும். 2வது அவர் சொல்றாரு, எண்ணெயை பூசு, அது பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். 3வது அவர் சொல்றா, வஸ்திரத்தை மாத்து. இது வரைக்கும் பாவன்ற வஸ்திரத்தை உடுத்தி இருந்த, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தணும். கிறிஸ்துவனுடைய வெளியேற பெற்ற அந்த ரத்தத்தினுடைய வஸ்திரத்தை நீ உடுத்தணும்ன்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றா, நடுராத்திரியில கிளம்புன்றா. ஆமென். சொல்லுங்க. போவாஸ் காலத்துக்கு போன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் அந்த வேலை, குறிக்கப்பட்ட வேலை, சபை ஆராதனை வேலை, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட போவாஸ் காலம் இதுதான் சபை, இங்க வரணும்னு சொல்றாங்க. ஆமென். அப்பதான் போர்வை போத்தப்படும். ஆமென். லைனா கவனிச்சுன்னு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கவனிங்க. இப்ப கவனிங்க, இவ சொல்றா, இப்ப போய் போர்வை விலைக்கு அவங்ககிட்ட சொல்லு, உன் போர்வை என் மேல என்ன பண்ணு? போத்து. அப்படின்னு அர்த்தம்னா,
உன் பாதுகாப்புக்குள்ள நான் வரேன் அப்படின்னு. பாதுகாப்புக்குள்ள வரேன். இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ள வராருன்னு கேள்விப்பட்ட 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறான். தொட்ட வல்லமை புறப்பட்டு அவளை சுகப்படுத்துது. ஆமென். அப்போ இவ சொல்றா, மாமியார் சொல்றா, அந்த அந்த போர்வை போத்திட்டு இருப்பான் அவன், கால் மாட்டில் இருக்கிறது எடுத்து அவன் கால் மாட்டில் படுத்துக்கோ அப்படின்னு. அந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நீ போய் தொடு அப்படின்ற பாரு. ஆமென். தொட்ட உடனே உங்களுக்கு தெரியும், போவாஸ் ரூத் திருமணம் செய்யறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படுறா, அவ வாழ்க்கை மாறுது. ஆமென். யாரெல்லாம் இந்த வாசலுக்குள்ள வரீங்களோ, வாசலுக்குள்ள அவங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ரூத் போவாஸுடைய பாதுகாப்புக்குள்ள வந்தாளா, மறைவுக்குள்ள வந்தாளா, அவ ஆசீர்வதிக்கப்பட்டாளா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த பாதுகாப்பு வரணும். ஆமென். ஜெபம் பண்ணிடலாங்களா? 3 காரியம் சொன்னேன், எல்லாரும் சொல்லிடுங்க. முதல்ல ஜீவப்பம் நானே, 2வது ஜீவ ஒளி அவரு, அப்புறம் ஆடுகளுக்கான வாசல் அவர். அப்ப முதல் பாயிண்ட் என்ன சொன்ன? இயேசுவை நம்ம என்ன பண்ணோம்? ஆமா, இயேசுதான் நம்ம வாழ்க்கையில முதல். வேற எது நம்ம நம்பிக்கை வேற எது மேலே வைக்க கூடாது. 2வது நான் சொன்னேன், இனி பாவம் அவர் ஒளியா இருக்கிறது போல நம்ம வாழ்க்கை ஒளியா மாறணும். ஆமென். 3வது நான் சொல்றேன், அந்த பாதுகாப்புக்குள்ள வந்து வருவீங்களா? வருவீங்களா? ஜெபம் பண்ணிடலாமா? கண்களை மூடலாம், எல்லாம் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட கையில தட்டி பாடுங்க, எல்லாரும் சத்தமா பாடுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீங்க இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், எல்லாரும் சத்தமா சத்தமா கையில தட்டி பாடுங்க. நீங்க பாடும் பொழுது ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்ப விரும்புகிறது, உங்களை நிரப்பும்படி வந்திருக்கிறது. ஆவியானவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி வந்திருக்கிறார். உங்க பக்கத்துல நின்று கொண்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்க. உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் அப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. சத்தமா சொல்லுங்க, நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே. எல்லாம் சத்தமா சொல்லு, நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவர். வேற ஒன்று எனக்கு வேணாண்டவரே, வேற ஒன்று எனக்கு வேணாண்டவரே. அற்புத அடையாளங்களை நம்பி நாங்கள் வந்த நாட்களுக்கு போதாண்டவரே. நாங்க நீங்க போதுன்னு வந்திருக்கிறோம். நீங்க வாழ்க்கையை நீங்க போதாண்டவரே, நீங்க போதாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க ஒளியா இருக்கிறது போல எங்க வாழ்க்கை ஒளியா மாறுறாண்டவரே. பாவத்தை விட்டு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை இருளுக்குள்ளாய் கொண்டு போகிற வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் ஒரு இருள்,
மரணம் ஒரு இருள். நீங்க என்னைக்கு பாவத்தை விட்டு இயேசுவுக்காக வாழறீங்களோ, இயேசுவுக்காக வாழ தீர்மானிக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கை ஒளியா மாறும் சிஸ்டர். உங்க வாழ்க்கை ஒளியா மாறுபடுறத ஒப்புக்கொடுங்க. என் வாழ்க்கை ஒளியா இருக்கணும்னு விரும்புற ஆண்டவரே, என்ன ஒளியா மாத்துங்க ஆண்டவரே. இந்த பாவத்தை இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஒப்புக்கொடுங்க ஒப்புக்கொடுங்க. மூன்றாவது அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க வந்துடணும். அவர்தான் பாதுகாப்பு. பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன், அவன் திருடன். உங்களை உங்க ஆசீர்வாதங்களை திருடுபடிக்கு அவன் கொல்ல வழியா, பின்னாடி வழியா, சைடு வழியா வருவான். அவன் நல்ல மேய்ப்பன். இயேசுதான் நல்ல மேய்ப்பன். இயேசுதான் உங்களுக்கு வாசல். அந்த பாதுகாப்புக்குள்ள வாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல் பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்புக்குள்ள வரும்படி தேவன் உங்களை இந்த நாள் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சிஸ்டர், உங்களை தாங்க பிரதர், உங்களை தாங்க இயேசு அழைக்கிறார். நீங்க அவருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புறார். அவருக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புறார். அவர்தான் ஆடுகளுக்கு வாசல். ரூத் எப்படி போவாஸ் அவளுடைய பாதுகாப்புக்குள்ள போனாங்களோ, சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலை தாங்குவான். கர்த்தர் தான் அவனுக்கு அடைக்கலம், பாதுகாப்பு, அவனுக்கு கோட்டை, துருகம் எல்லாமே அவர்தான். வேடனுடைய கண்ணி, பாழாக்கிற கொள்ளை நோய், மத்தியானத்துல பாழாக்கிற சங்காரம், இரவில் உண்டாகிற பயங்கரம், பகலில் பறக்கிற எது வந்தாலும் ஒண்ணு அணுகாது. உன் பிள்ளைகள் அணுகாது, உன் குடும்பத்தை அணுகாது, உன் தனிப்பட்ட வாழ்க்கை அணுகாது. நீ அவருக்குள்ள வந்துரு, அவரை தஞ்சமா வந்துரு, அவர் அடைக்கலமா வச்சு வந்துரு. இயேசு இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ இருதயங்களை கை வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்துடைய கடைசி ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்களை கொண்டு வந்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை 100% உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில், எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ, இந்த இயேசு எங்களுக்கு போதுன்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களோ, இனிமே இந்த உலகத்தின் பின்னாடி இல்லை, ஒளியாகி இயேசுவின் பின்னாடி போக விரும்புகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ, ஆண்டவர் இந்த இயேசுவினுடைய பாதுகாப்புக்குள்ள நான் வர விரும்புகிறேன், அவருக்குள்ள நான் வர விரும்புறேன். சிஸ்டர், இதுதான் போவாஸ் காலம், இதுதான் கர்த்தர், இதுதான் போவாஸ் காலம், இதுதான் உங்களை பாதுகாக்கிற இடம். ஒரு நாள் ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நாள் ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க வந்துருங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்ற பிள்ளைங்க, போவாஸ் காலத்துக்கு வரணும். அதெல்லாம் போட்டுட்டு நீங்க போவாஸ் காலத்துக்கு வரலன்னா பிரயோஜனம் இல்லை. இங்கதான் போவாஸ் படுத்திருக்கிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். அவருடைய போர்வை உங்க மேல விரிப்பதற்காக, அவருடைய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சபை ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். அடுத்த மாதம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுக்க இருக்கிற பைபிள் ஸ்டடி, வீட்டு கூட்டங்கள், ஆண்டவரே சபையினுடைய ஆண்டு விழா, குழந்தையுடைய பிரதிஷ்டை எல்லாத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. அடுத்த மாதங்கள்ல இருக்கிற எல்லா பைபிள் ஸ்டடி, ஆண்டவரே எல்லா வீட்டு கூட்டங்கள், பிரேயர் செல்ஸ் ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி கரங்களை ஒப்பு கொடு. எல்லா துதிகரமாகியும் செலுத்து. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் அன்று நீர் ஆசீர்வதித்து அனுப்பு. பெரிய காரியங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தனுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.